Hello students, welcome to our YouTube channel. Intelligence Bureau இருந்து 4987 வேகன்சியோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டோட ரெக்ரூட்மெண்டோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு தனியான வேகன்சி இருக்குது. மொத்தம் 4987 வேகன்சியில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 285 வேகன்சிங்கிறது இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. ஐபி எக்ஸாம்க்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது எல்லா வருஷமும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, ரேராக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 2023 தான் கண்டக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயரில் இது 2வது எக்ஸாமு. இதுக்கு முன்னாடி ஐபி ACIO எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்க வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸாமுங்கிறது டிகிரி முடித்தவங்களுக்கான எக்ஸாமு, ஆஃபீஸர் எக்ஸாமு, 1 lakh சேலரி கிடைக்கும், 3717 வேகன்சிங்கிறது இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கும் ட்ரை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நாம் இந்த வீடியோவில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, வேகன்சி எல்லா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, டோட்டலாகவும் எவ்வளோ இருக்குது, கேட்டகரி வைஸும் எவ்வளோ இருக்குது, பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் என்ன முடிச்சிருக்கணும், என்ன ஏஜ் லிமிட்டு, ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் உண்டு, சேலரி எவ்வளோ தருவாங்க, அலவன்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் 20% எக்ஸ்ட்ரா உண்டு, அது என்ன அலவன்ஸு, எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாமோட டீட்டெயில்டு எக்ஸாமோட ப்ரொசீஜர், சிலபஸ் என்ன படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, ஜாப் லொக்கேஷன், ஜாப் ப்ரொஃபைல் என்ன இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2025க்கானது. இதற்கான அப்ளை பண்ணுற டேட்டுங்கிறது 26 ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ 26ஆம் தேதி ஜூலை அந்த டேட்லேருந்து நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இதில் நம்ம ஷேர் பண்ணியிருக்க அதே டீட்டெயில் தான் ஐபி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு ஜூலை 26 ஆன உடனே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிட முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17th ஜூலை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்ங்கிறது நிறையா இருக்குது. எக்ஸாமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 650 rupees. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்டும் 550 ரூபா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். மெயில் கேண்டிடேட்டான ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த மூணு கேட்டகரியோட மெயில் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ மற்றவங்க 550 ரூபா பே பண்ணால் போதும், இவங்க மட்டும் எக்ஸ்ட்ராவாக 100 ரூபா சேர்த்து 650 ரூபா எக்ஸாம் ஃபீஸாக வந்து பே பண்ணணும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த சென்டர்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டர்ஸில் நீங்கள் 5 சென்டர்ஸ் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கணும். முதல்ல என்ன சிட்டி கொடுக்குறீங்களோ அதான் எக்ஸாம் சிட்டியாக உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டியை உங்களோட சிட்டிக்கு பக்கத்தில் உள்ள சிட்டிஸாக கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸோடைய டோட்டல் வேகன்சிங்கிறது 4987 வேகன்சி. ஓகேவா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் நிறையா இருக்குங்கிறதுனால பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனி வேகன்சி உண்டுங்கிறதுனால நீங்கள் அந்த ரீஜனுக்கு இப்போ நீங்கள் எந்த ரீஜன்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனோட லாங்குவேஜ் கட்டாயமாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். எழுத படிக்க தெரியுறதுன்னா எந்த அளவுக்குன்னா, ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்தாங்கன்னா அதில் தமிழில் மாற்ற எழுத தெரியணும், தமிழில் இருந்து அதை இங்கிலீஷ்க்கு மாற்ற தெரியணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது தேவை. அப்படி ஒரு டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமில். அடுத்தது டொமிசைல் சர்டிஃபிகேட் நீங்கள் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கணும். இது நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாலே எனக்கு டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாலே அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணும், என்னென்னலாம் தேவைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு இது கட்டாயமாக தேவை. அதனால் உடனேயே இந்த வீடியோ பார்க்குறீங்க, எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது 17th ஆகஸ்ட். அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதனால் உடனே டொமிசைல் சர்டிஃபிகேட் இப்போவே அப்ளை பண்ணி உடனே வாங்கி வச்சுக்கோங்க தாசில்தார் ஆஃபீஸில் போய். ஸோ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு டோட்டல் வேகன்சிங்கிறது சென்னையில் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்கு டோட்டல் வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 285 வேகன்சி இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு 172 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 31 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 51 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 29 வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு ரீஜனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட் தமிழ்நாடோட வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 285 வேகன்சிக்கு எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. ஓகேவா?
இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஏஜ் வந்து எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 17. இந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதுதான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நீங்கள் கூகுளில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ஏஜில் என்னவா இருக்குன்றத பாருங்கள். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ 18லேருந்து 30க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஆக்சுவலாக ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதை சேர்த்து தான் நம்ம 30ன்னு போட்டிருக்கோம். இதில் இருந்து நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எனக்கு 30 வயசு ஆகுது ஒரு நாள் ஆகிட்டுனா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்குன்னா இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ 18லேருந்து 32க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு தாராளமாக எலிஜிபிள். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து 21,700. இதோட சேர்த்து டிஎன்எஸ் அலவன்ஸு நிறைய அலவன்ஸ் உண்டு. அதோட சேர்த்து மற்ற எக்ஸாம்ஸில் இல்லாத செக்யூரிட்டி அலவன்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் உண்டு. 20% பேசிக் பேலேருந்து வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாக ஒரு 42,000 இன்ஹேண்ட் சேலரியாக இந்த எக்ஸாமில் கிடைக்கும். 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 42,000 இன்ஹேண்ட் சேலரி ஒரு நல்ல வாய்ப்பு. டிடக்ஷன்லாம் போக இன்ஹேண்ட கைக்கு வர்றது 42,000 இருக்கும். இந்த எக்ஸாம்ஸில் ஐபி டிபார்ட்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கான சேலரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இதுவுமே இந்த எக்ஸாம்ஸ்லேயும் இல்லாதது. ஓகேவா? இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல், Tier 1 அண்ட் Tier 2 அண்ட் Tier 3. Tier 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. MCQ பேட்டர்னில் இருக்கும். ஒரு சென்டர் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சென்டரில் நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் உள்ள ஒரு சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எக்ஸாம் நடக்கும். 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். MCQ பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் எழுத முடியும். தமிழ் எழுத முடியாது. ஓகேவா? அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் என்னன்றது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐபியில் எந்த ஒரு எக்ஸாம்ஸோட கட் ஆஃபும் ஓப்பனாக வெளியே சொல்ல மாட்டாங்க மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் அவங்க வச்சு யாரெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்ற அந்த நேமிங் அந்த நம்பர் லிஸ்ட்டை மட்டும் விடுவாங்க. இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு ஒரு வேலைக்கு 10 பேர்னு கூட்டிகிட்டு போவாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நடக்கும். அது வந்து பென் அண்ட் பேப்பர் மோடில் நடக்கும். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இது முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு யாருன்னா செலக்ட் ஆயிருக்கான்ட்டு ஒரு நம்பர் லிஸ்ட் விடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 5 பேர்னு ஆட்களை கூப்பிட்டு போவாங்க. அது 3rd ஸ்டேஜ். அதில் இன்டர்வியூங்கிறது நடக்கும். 50 மார்க்குக்கு நடக்கும். இதில் 100 மார்க்கு அண்ட் இதோட 50 மார்க் இது ரெண்டும் சேர்த்து 150 மார்க்குக்கு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 50 மார்க்கில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலே போதும் நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம். இந்த 50ல் நீங்கள் எவ்வளோ அதிகமான மார்க் எடுத்தாலும் சரி அந்த மார்க்குங்கிறது மெரிட்டில் ஆட் ஆகாது. இந்த 100 அண்ட் இந்த 50 தான் ஆட் ஆகும். அதனால் நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த 100ல் எப்படி உங்களால் மேக்ஸிமம் ஒரு 80-85 எடுக்க முடியுமோ அதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணால் தான் ஃபைனலாக ஒரு ஜாப்பை நம்மளால் செக்யூர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு பேட்டர்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Tier 1 பேட்டர்ன். ஸோ Tier 1 பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட் உண்டு. ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு. மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஷின். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ 100 மார்க் எக்ஸாம் எடுக்கும். 1 hour எக்ஸாமு. இந்த எக்ஸாம்ஸை இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கிட முடியும், தமிழ் எழுதிக்கிட முடியாது. ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும் 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக போகும். ஓகேவா? அடுத்தது Tier 2. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பென் அண்ட் பேப்பர் மோடில் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது என்னதுன்னா ஒரு 500 வேர்டு உள்ள ஒரு பேசேஜ் தருவாங்க. அது தமிழில் இருந்து இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் இருந்தாங்கன்னா அதை இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த ரீஜனல் லாங்குவேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த இதில். ஸோ இது 50 மார்க் நடக்கும். 1 hour எக்ஸாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்தாலே போதும் குவாலிஃபை பண்ணிடலாம். அடுத்த 3rd ஸ்டேஜ் அதில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. 50 மார்க் நடக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய முழுக்க உங்களோட எபிலிட்டி, உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதெல்லாமே வந்து இன்டர்வியூவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது 50 மார்க் இருக்கும். அது மெரிட்டில் ஆட் ஆகும். அதை நீங்கள் நல்லா அப்ரோச் பண்ணணும். இந்த எக்ஸாமோட Tier 1 சிலபஸுங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் தான் கொஷின்ன்றதை கேட்பாங்க. இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயரில், அதாவது லாஸ்ட்டாக நடந்த 2023 நடந்த IBSA எக்ஸாமோடைய கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்துக்கிட முடியும். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 1 வேர்டாக தான் கேட்பாங்க. மற்ற எக்ஸாம்ஸ் IBACIO எக்ஸாம் மாதிரி
சென்டென்ஸாக கொடுத்துட்டு இது எது கரெக்டாக அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸியான எக்ஸாம். லைக் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த நாலேஜே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும். ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணவங்க இங்கே நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டீங்க ரயில்வேல. ஸோ இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ஐபிக்கு படிக்க வேண்டியது இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆல்ரெடி நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெலகிராமில் இருக்குது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கட்டாயம் படிச்சிடும். ஏன்னா அந்த பேப்பரில் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்றதை கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே இதுல இருந்தும் சயின்ஸ்ல இருந்து தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்றதை கேட்பாங்க. சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல இருந்து. ஸ்டாட்டிக் ஜிகேனா ஆர்ட் அண்ட் கல்ச்சரான டான்ஸ், மியூசிக், ஃபெஸ்டிவல், டெம்பிள், நேஷனல் பார்க், யுனெஸ்கோ சைட்ஸ் இதுல இருந்து. தென் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், அது லாஸ்ட் 6 மந்த்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்டோபர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்களா, ஜான் 2025ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதுல இருந்தே படிச்சிருங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் கேட்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸ்ல உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஆவரேஜ், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ரேஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்பர் சிஸ்டம், ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன். ஸோ இந்த டாபிக் வந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வராது. மென்சுரேஷனில் இது மட்டும்தான். ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரிலாம் வராது. மென்சுரேஷன் மட்டும்தான் கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் காம்பவுண்டர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. மிக்சர் அலிகேஷன், ரேஷியன் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் அ மினிட். இந்த டாபிக்லேருந்து இவங்க மென்ஷன் பண்ண டாபிக்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல கவர் பண்ணணும். ஏன்னா அதில் கட்டாயம் கொஸ்டின் கேட்குறாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இதை ஏன் முதல்ல கொடுத்துருக்கோன்னா இதுலேருந்து குறைஞ்சது 4லேருந்து 5 கொஸ்டினாவது கேட்குறாங்க. அதனால இந்த டாபிக் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணணும் நீங்கள் ரீசனிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஓகேவா? கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இன்இக்வாலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருந்தே தரும். 20 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இன்இக்வாலிட்டியிலேருந்தே கேட்டு தருவாங்க. சிலாகிசம், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன், ஆர்டர் நோட்டு, பிளட் ரிலேஷன், சீரீஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, வென் டயக்ராம், சிம்பிள் நம்பர் சீரீஸு, அதுக்கப்புறம் கேலண்டர். இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் என்னென்ன டாப்பிக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிஓக்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினானிம், ஆண்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் ஒரு இப்போ ஆர்டிக்கல் இதில் என்ன இருக்குது, இதில் அட்வர்ப் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ஸ்பெல்லிங் எரரு, க்ளோஸ் டெஸ்ட்டு, பங்க்சுவேட்டட் சென்டென்ஸ் அதெல்லாமே கேட்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை விட ஐபியோட இங்கிலீஷ், இந்த பர்டிகுலர் எக்ஸாமோட இங்கிலீஷுங்கிறது ஈஸி. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, ஸ்ட்ராட்டஜிக்கே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, நீங்கள் இங்கே என்ன படிக்கிறீங்களோ அதே இதை இங்கேயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருந்தால் அது பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, பாலிட்டியிலேருந்து நிறையா கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் ஐபி எக்ஸாமோடைய சிலபஸ். இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஐபி எக்ஸாமோட சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பிஒய்க்யூ கொஸ்டின்ஸில் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதை நீங்கள் படிக்கிறப்போ உங்களால் அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எதை பற்றினதுன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாலிட்டி படிக்கிறப்போ அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அமெண்ட்மெண்ட் படிக்கிறப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புலிகேசின் 2 இவர் எந்த டைனஸ்டியோட ஃபேமஸ் ரூலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இங்கே தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைனஸ்டிஸோட ஃபவுண்டர் யார், அதில் ஃபேமஸ் கிங் யார், இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுக்கணும். இதுதான் நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். இதே இது ஐபிஏசி எக்ஸாமில் என்ன கேட்டு வைப்பாங்கன்னா, புலிகேசின் 2 இருக்கா, 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் 4 சென்டென்ஸில் எது புலிகேசின் 2வோட ரிலேட் பண்ண முடியாது, எது தப்பாக இருக்குது அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஐபிஎஸ்ஏ எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது.
ஸோ அதனால் இதை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் நல்ல டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்சம் நாளில், எஸ்எஸ்சி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகிறதுங்கிறதுனால இந்த எக்ஸாம்ஸை மோஸ்ட்லி அக்டோபர் 2 கிட்ட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் டைம் தான் இருக்குது. ஓகேவா? Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் சொன்ன இந்த சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கொஷின் பேப்பர் பியூக்யூஸ் கொடுத்துருக்குமா, அதில் 2 கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துமே கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்னலாம் நம்ம படிக்கிறப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்னலாம் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி அதை மெயின் ஃபோக்கஸாக அதை ஓரியன்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 2.5 மாதத்தில் பெட்டரான ரிசல்ட் நம்மளால் எடுத்துட முடியும். ஏன்னா என்ன கேட்பாங்கன்ற அந்த ஐடியாவே இல்லாமல் ரொம்ப இதாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் என்ன தேவை அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. 2.5 மாதம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். அதனால என்ன தேவை, என்ன எக்ஸாம் கேட்குறேன். ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஹிஸ்ட்ரியில் என்ன கேட்குறாங்க, டைனஸ்டி யார் ஃபவுண்ட் பண்ணால் இந்த மாதிரி கேட்குறாங்க, முக்கியமான இயரை கேட்குறாங்க. அப்போ அதை ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கம்மியான டைமில் மேக்ஸிமம் அவுட்புட்டை உங்களால் எடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ பிஓக்யூ கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ன்றது டாபிக்ன்றது நோட் பண்ணி முதல்ல அதை கவர் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப டைம் இல்லைங்கிறதுனால எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் நம்ம பிஓக்யூ கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை நோட் பண்ணி அதை முதல்ல கவர் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பிக்கை அன்னைக்கே படிங்க, அன்னைக்கே நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க, அன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எக்ஸாம் ஆன் டைமுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமெண்ட்மெண்ட் டாபிக்ஸ் நீங்கள் படிக்கலான்ட்டு இருக்கீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிவிட்டு அன்னைக்கே அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கே அதோடைய டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அன்றைக்கே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்றது தெரிஞ்சிடும். ஒழுங்காக ரிவைஸ் பண்ணனா அன்றைக்கே இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் அன்றைக்கி படிச்சுட்டேன் டைம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலன்னா அது உங்களுக்கு மறந்து போயிடும். நிறைய சமயங்களில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பே கிடைக்காது. நீங்கள் தப்பாக தான் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால கம்மியான டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். 8 மணி நேரம் படித்தே ஆகணும். இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க காலை ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ரீசனிங் படிங்க, அடுத்தது 3 மணி நேரம் இங்கிலீஷ், 3 மணி நேரம் மேக்ஸு, 1 மணி நேரம் ஜென்ரல் அவேர்னஸ். எப்போ நீங்கள் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா அந்த 1 மணி நேரத்தை இதோட சேர்த்துக்கிட்டு இதுக்கு 2.5 மணி நேரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆனால் இந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முடிக்க வேண்டியதுங்கிறது ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குது. அதனால் 3 மணி நேரம்னா ஒரு 45 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டு இங்கிலீஷ் சிலபஸை முடிச்சிட முடியும். நமக்கு ஒரு 75 நாள் கிடைக்கும். 45 நாள்லேயே முடிச்சுட்டா மிச்சம் 30 நாளில் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் அந்த ஒரு 2 மணி நேரத்தை நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்லேயே கொடுத்துட்டு இன்னும் அதுக்கு நிறைய டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் 3 மணி நேரம் மேக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதில் கேட்க 20 கொஸ்டின்ஸ்க்கு 20க்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால இந்த எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஐபியோடைய கிளாஸஸ் வந்து ஐபி ஃபோல்டர் அவைலபிளாக இருக்கும். இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கோமோ அந்த டாபிக் எல்லாமே பிரம்மாஸ்திரா பேட்சில் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரி மட்டும் இப்போ தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா லேட்டஸ்ட்டு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே ஹிஸ்ட்ரியுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். இந்த எக்ஸாமோடைய ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு ஐபியோடைய செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது பண்ணுறாங்க. இதோட ப்ரைமரி ஒர்க்குங்கிறது என்னவா இருக்குன்னா ஐபி பில்டிங்ஸ் இருக்குது, ஐபி இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்களா அவங்களோட செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறது தான் ப்ரைமரி ஒர்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸு ரிப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படும் தெரியுமா லா ஏஜென்சிஸுக்கு, அந்த விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தன்னுடைய சீனியரோட அட்வைஸை இது பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐபி டிபார்ட்மெண்ட்டில் ஐபி ஆஃபீஸ்க்குள்ளே ஐபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறவங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுறது, சர்வேலன்ஸ் அண்ட் மானிட்டரிங், இதெல்லாம் தான் இந்த ஜாப்போடைய வந்து ஒர்க்காக வந்து இருக்கும். ஓகேவா? முழுக்க முழுக்க அந்த இடத்துல உள்ள பாதுகாப்பை உறுதி பண்ணக்கூடிய ஒரு வேலையாகவும் ஐபி இன்டெலிஜென்ஸ் டிப்ஸு, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அதர் ஏஜென்சிக்கு தேவைப்படக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறமா
ஹை அஃபீஷியல்ஸோட அட்வைஸை கேட்டு போலீஸ்க்கு சில இன்டெலிஜென்ஸ் இதை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்க போது, இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுங்க, இந்த மாதிரியான டிப்பு கிடைச்சிருக்கு, இது என்னன்றதை கிராஸ் செக் பண்ணுங்க, இந்த மாதிரியான இதை ஷேர் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்டோட ஜாப் ப்ரொஃபைலாக இருக்கும். ஐபி ஜாப்புக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ உண்மையாகவே எனக்கு ஐபியில் ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அப்படிங்கிற இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். எனி டைம் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரியான மைண்ட் செட் கொடுக்க ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல ஜாப்பு, நல்ல சேலரி கிடைக்கும். கேர்ள்ஸ் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸு அது அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா ஜாப்புங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புங்கிறது நான் வெளியே பெருமையாக காமிச்சுக்கிடணும், நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த ஜாப்புங்கிறது கிடையாது. ஸோ உண்மையாகவே எனக்கு ஐபியில் ஒர்க் பண்ணணுங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஸோ இந்த ஜாப்புக்காக நான் எதனாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருப்பேன். அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை. நல்ல சேலரி, நல்ல இது கிடைக்கும். எனக்கு ஐபியில் ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரியான ஆஸ்பிரண்ட்டுங்கிறது தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கோர்ஸில் தான் ஐபி எக்ஸாமோட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஐபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி சிலபஸை உங்களால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிட முடியும். ஜாப் ப்ரொஃபைலை ரொம்ப டீட்டெயிலாக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், நீங்கள் படித்து பார்த்துக்கிடலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா முழுக்க உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், அதோடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது, லா ஏஜென்சிஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் அசிஸ்ட் பண்ணுறது, வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸோடைய அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அவங்களோட இதில் வந்து அசிஸ்ட் பண்ணுறது, இந்த இன்டெலிஜென்ஸ் எந்த தப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்கான உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுமே இதில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஜாப் இந்த ஜாப்புங்கிறது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.